Welcome to VL Academy. இந்த வீடியோல பேங்க் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 20 நம்ம பார்க்க போறோம், which is in page number 12.109 and 12.110. So now let's get into the problem. இந்த ப்ராப்ளம்ல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையும் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆல் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் அது எல்லாத்தையும் வந்து ஒரு 4 ஸ்கெடியூலில் பிரிச்சிருக்காங்க. That is schedule 13, 14, 15, 16 and 17th வந்து provision and contingencies. அந்த provisions எல்லாம் வந்து அந்த schedule 17ல வரும். Okay. So with this 13 and 14 ஒரு total பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15, 16 and 17 இது மூணும் சேர்ந்து ஒரு total பண்ணி ரெண்டுக்கும் ஆன difference கண்டுபிடிச்சோம்னா that is called net profit. ஓகே. அதுக்கப்புறம் இந்த டாக்ஸேஷன் இதெல்லாம் லெஸ் பண்ணணும். ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இங்கேயும் இவங்க வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வர ஒரு ஐட்டமும் எந்த ஸ்கெடியூலில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் இங்கே பிளாங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து ஏர்ன்டுக்கு கீழே தான் வரும். ஓகே. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து மோரோவர் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ். இது வந்து இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். கஸ்டமர் வந்து நம்ம தான் பேங்க் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்ம பேங்க்ல அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறாங்க அப்படின்னா அந்த பல்க் அமௌண்ட்டுக்கு நாம இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு பே பண்ணோம். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். இன்ட்ரெஸ்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து ஸ்கெடியூல் 16ல வரும், சாரி 13, 14, 15ல வரும். ஓகே. ஸோ அதனால இங்கே இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஸ்கெடியூல் 13ல வரும். இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல வரும். ஓகே. அதில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதை இதில் இந்த இன்கம்ல இருந்து லெஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் வித் ஆர்பிஐங்கிறது வந்து நாம ஆர்பிஐ கிட்ட காசு கொடுத்து வச்சிருப்போம். நமக்கு எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஆர்பிஐ கிட்ட நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். அவங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பேலன்ஸ் வித் ஆர்பிஐ. ஸோ இது அண்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அது எங்கேருந்து வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நவ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ். இது வந்து நாம ரிசீவ் பண்ணுற கமிஷன். நாம கஸ்டமருக்கு பண்ணுற சர்வீஸ்க்கு அவங்க கிட்டேருந்து நாம கமிஷன் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அது இல்லை ஃபாரின் கரன்சிக்கான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. அங்கே வந்து ஒரு டாலரோட வேல்யூ 100 ருபீஸ் அப்படின்னா அதை நம்ம பேங்க்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 ருபீஸ் அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். பேலன்ஸ் 20 ருபீஸுங்கிறது நமக்கான இன்கம். ஓகே. ப்ரோக்கரேஜ் அது லேண்ட் இந்த மாதிரியான லோன்ஸ்க்கு வந்து அவங்க இன்கேஸ் இந்த லேண்ட் வந்து பேங்க் நேம்ல இருக்கு, இதை விற்கலான் இருக்கும், அப்படி யாருக்காவது சஜஸ்ட் பண்றாங்கன்னா அதுல கிடைக்கிற ப்ரோக்கரேஜ். ஓகே. ஸோ இதெல்லாமே நமக்கு அதர் இன்கம்ஸ். ஸோ அது எங்க போட்டிருக்கோம், ஸ்கெடியூல் 14க்கு கீழே போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இங்க வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 1,10,000. ஸோ இந்த ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும் 1,10,000. அதுவும் அதர் இன்கம்ல வரும். லாஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லெஸ் பண்ணுவோம். ஓகே. இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து லாஸை லெஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட்டை ஆட் பண்ணுவோம். நான் இங்கே உங்களுக்கு தனியாக காமிச்சிருக்கேன், நீங்கள் இதுலேயே இன்னொரு காலம் போட்டு கூட அதில் ஆட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அதே மாதிரி நான் போட்டு காமிச்சிடுறேன். இங்கே வந்து என்னன்னா ஆட் அப்படின்னு போட்டு ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு இங்கே இதை ஆட் பண்ணுறோம். தட் இஸ் 1 lakh, சாரி, இந்த அமௌண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 1,10,000 இப்படி போட்டுக்கலாம். ஓகே. இது தனியாக இங்கே காமிக்காம ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ஜஸ்ட் இந்த வேல்யூக்குள்ளேயே வரும். ஓகே. ஸோ இப்போ இதோட இதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கமிஷன் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கரேஜ். அடுத்தது இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. பிஃபோர் தட் இங்கே வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். அது நான் சொன்ன மாதிரி நாம இன்ட்ரெஸ்ட் கஸ்டமருக்கு பே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு ஆர்பிஐ.
ஸோ இது வந்து நமக்கு அமௌண்ட் பத்தல. நம்ம கஸ்டமர் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காங்க. அத திடீர்னு வித்ட்ரா பண்றேங்கிறாங்கன்னா, நம்ம அந்த சமயத்துல அவங்களுக்கு அந்த அமௌண்ட் குடுக்க முடியணும். அந்த மாதிரி அமௌண்ட் நம்ம கையில இல்ல அப்படிங்கிறப்போ, நாம ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்கி, அந்த அமௌண்ட்ட அவங்களுக்கு குடுப்போம். இப்ப ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குனோம்னா, நாம அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லையா? அதுதான் இது இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டூ ஆர்பிஐ. ஸோ அது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் கீழ வரும். ஓகே. இன்ட்ரெஸ்ட் பெய்ட் டூ ஆர்பிஐ. இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்டும். ஓகே. அடுத்தது வந்து பேமெண்ட் டு அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் எம்ப்ளாயீஸ். இது வந்து எங்க வரும் அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழ வரும். ஸ்கெட்யூல் 16. ஓகே. அடுத்தது ரென்ட், டாக்ஸஸ் அண்ட் லைட்டிங், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி இது எல்லாமே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பப்ளிசிட்டி அண்ட் டெப்ரிசியேஷனும் வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கீழ தான் வரும். ஓகே. அண்ட் டைரக்டர்ஸ் ஃபீஸ், ஆடிட்டர்ஸ் ஃபீஸ், லா சார்ஜ், போஸ்டேஜ், டெலிகிராம் அண்ட் டெலிஃபோன், ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது எல்லாமே வரும். இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம இந்த ஸ்கெட்யூல்ல போட்டிருப்போம். அதர் இன்கம். ஓகே. ஸோ இப்போ இது எல்லா ஐட்டம்ஸும் வந்து நாம இதுல மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மென்ஷன் அபவ் இஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் டாக்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் த இயர். அதாவது இங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல இருந்து இவங்க டாக்ஸ் ப்ரொவிஷனுக்கு ஒரு 2,20,000 ப்ரொவிஷன் டியூரிங் தி இயர் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் அது ஒரு 1,02,000 லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்து நாம அங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து இந்த லாஸை நாம லெஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். அண்ட் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட். ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படிங்கிறது வந்து லைக் இங்க பாத்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்போம். இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட்ங்கிறது என்ன? போன வருஷத்தோடது அதாவது போன வருஷமே இந்த டிஸ்கவுண்ட் ஏர்ன் பண்ணிட்டோம். பட் இந்த வருஷத்துக்கான டிஸ்கவுண்ட் தான் அது. ஸோ அதனால நாம அதை இங்க ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம இது பண்ணியாச்சு. இந்த ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் எல்லாம் ஸ்கெட்யூல் 17ல வரும். ஓகே. ப்ரொவிஷன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் டியூரிங் தி இயர் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் வந்து 1,02,000. பட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன்ங்கிறது வந்து எப்போ இது பண்ணுவோம்னா அந்த ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ்க்கெல்லாம் அப்புறம் தான். ஓகே. அதனால அதை நம்ம அப்படியே வச்சிருக்கோம். And 25% of profit is to be transferred to statutory reserve and 5% of profit to be transferred to revenue reserve. Okay. And profit brought forward from last year rupees 16,000. So இதுவும் இருக்கு. இப்போ இந்த ஸ்கெட்யூல்ல எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இன்கம்க்கு நேரா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் 13 இஸ் 32,83,000 இங்க வேல்யூ வந்திருக்கு இல்லையா? இதுதான். அண்ட் ஆல்சோ இதுவும் நம்ம ரெட் கலர்ல காமிக்க வேண்டியதில்லை, பிளாக் கலர்லயே காமிச்சுக்கலாம். ஓகே. அண்ட் அதர் இன்கம் பார்த்தீங்கன்னா 10,89,000 அது வந்து இங்க இருக்கு. ஓகே. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கீழே இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் ஸ்கெட்யூல் 15 பார்த்தீங்க அப்படின்னா 13,86,000 அது வந்து இங்க இருக்கு. ஓகே. அண்ட் schedule 16 that is 23,65,000 இதெல்லாம் total பண்ணோம்னா we'll get this value. And schedule 17 is 1,02,000. Okay. So இதெல்லாம் total பண்ணோம்னா we'll get 38,53,000. இப்போ net profit before tax பார்த்தீங்க அப்படின்னா இந்த 43,72,000ல இந்த 38,53,000 less பண்றப்ப we'll get 5,19,000. ஓகே. அதுல இந்த ப்ராஃபிட் ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் 16,000 இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த வேல்யூ இதை வந்து நம்ம இந்த வருஷ ப்ராஃபிட்டோட ஆட் பண்றோம். ஆட் பண்றப்ப வில் கெட் 5,35,000. இப்போ ஃபோர்த் கேட்டகரிஸ் அப்ராப்ரியேஷன் அதுல ட்ரான்ஸ்ஃபர் டு ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் அண்ட் ரெவென்யூ ரிசர்வ். ஸோ இங்க வந்து ஸ்டாட்டுட்டரி ரிசர்வ் வந்து 25% அண்ட் ரெவென்யூ ரிசர்வ் வந்து 5%. அது 1,29,750 அண்ட் 25,950 rupees. இது நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5,35,000லேருந்து நாம் இந்த வேல்யூவை லெஸ் பண்ணோம்னா வில் கெட் 3,79,300. தட் இஸ் பேலன்ஸ் டேக்கன் டு பேலன்ஸ் ஷீட். இங்க நீங்க கேட்கலாம் மேம் டாக்ஸேஷன் ஒன்று இருக்கு, அது ஏன் நம்ம இது பண்ணல அப்படின்னா தட் ஹாஸ் பின் அட்ஜஸ்டட் வித் த வேல்யூ. ஓகே. இங்க நமக்கு கொஸ்டின்ல காமிக்கிறாங்க இல்லையா இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட், இதுலயே வந்து இந்த டாக்ஸேஷனை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால தான் அதை தனியா காமிக்கல. ஓகே. The item in A above except rebate on bills discounted be added back to interest and discount, then they must be shown in their respective schedule. So இங்க வந்து one more thing என்ன அப்படின்னா
இவங்க சொல்லியிருக்காங்க ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் தவிர மித்ததெல்லாம் வி ஹேவ் டு ஆட் பேக் அப்படின்னு. பட் ஆனா இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டடையும் ஆட் பண்ணாதான் வி ஆர் கெட்டிங் தி புக் ஆன்சர். ஓகே, இப்போ அதை ஆட் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வராது. ஓகே, இல்ல நீங்க இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனை அகெயின் நம்ம அதுலயே ஆட் பண்றோம் அப்படின்னா 2,20,000 வரும். For that also you won't get answer. நான் அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் I didn't get the answer. ஓகே, அதனால நீங்க ரிபேட்டை ஆட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங் அந்தந்த இதில் நீங்க போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராஃபிட்டை ரிபேட் ஆட் பண்ணிட்டோம், லாஸை லெஸ் பண்ணிட்டோம், அண்ட் ப்ரொவிஷனை வந்து ஸ்கெடியூல் 17ல காமிச்சிட்டோம். ஓகே, இந்த ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் மட்டும் நம்ம எங்கேயுமே காமிக்கல. The reason behind is if we again deduct the 2,20,000 in this, இந்த 3,79,300ல இருந்து again அந்த 2,20,000 less பண்ணணும் அப்படின்னா we cannot get the book answer. So அதனால இங்க 3,79,300 is coming. So with this problem is over. And இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் தட் நான் இன்னொரு புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமேல் அதாவது ஜூன் 30th இதில் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். ஜூலை 1st அந்த புது சேனலில் தான் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் ஷார்ட்ஸும் நான் சேர்த்து பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த சேனல் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ் ப்ராப்ளம் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். I'll try my level best to clear as early as possible. Thank you once again.